ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சுவையான சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக செவந்த உடனே அதுலேயே உலர் திராட்சையை கொட்டி அதையும் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், திராட்சை நல்லா ப்ளம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். சேமியா லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே அதில் இப்போ 1 கப் நம்ம சேமியா எடுத்துக்கிறனால அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். சேமியா நல்லா வெந்த உடனே 1 கப் சேமியாவுக்கு நம்ம 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம். 3/4 கப் சர்க்கரையை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை கொட்டி கிளறிக்கோங்க. கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான சேமியா கேசரி ரெடி.